அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணணும், இல்லாட்டா கை வந்து அரிக்கும். பிரண்டையில் மேலே இருக்கிற நாரெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பிரண்டையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறத்துக்கு வறுத்துக்கிடும். உளுத்தம்பருப்பை வறுத்தாச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை எண்ணெயில் வறுத்துக்கிடுவோம். காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ எடுத்துக்கிடுவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தோல் செதுக்கி வச்சுருக்கேன், இதையும் வதக்கிக்கிடுவோம். பிரண்டையை எண்ணெயில் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடுவோம். பிரண்டை நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். 3 சீல் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவோடு சேர்த்து கொஞ்சம் புளியையும் வதக்கிக்கலாம். தேங்காவும் நல்லா வதங்கிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். துவையில் அரைச்சாச்சு. பிரண்டை துவையில் நான் இப்போ வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட போகிறேன். இதை அப்படியே கூட இப்போ சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.